எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பெப்பர் சுக்கா தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பன்னீர்ல பெப்பர் சுக்கா செஞ்சு பாருங்க. தோசையோட, சப்பாத்தி, பூரி, நான் வெரைட்டிஸோட, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பன்னீர் பெப்பர் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பெப்பர் சுக்கா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இடிக்கல்ல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 7ல இருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் ஆக்காம நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்க வேணும்னா மிக்சியில பல்ஸ் மோட்ல கூட அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆக்காம கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க. இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டுல ரெடி பண்ண பன்னீர்ல தான் செஞ்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து பன்னீரோட நல்லா பரட்டி விட்டுட்டேன். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம பரட்டி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுனால பன்னீர் நல்ல சாஃப்டாவும் உப்பு இறங்கியும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, பன்னீர் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த அளவு ஃப்ரை ஆனா போதும். இப்ப வெளியே எடுத்துடலாம். இப்ப நான் வறுத்த எல்லா பன்னீரையும் வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப அதே ஆயில்ல சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா சுருள கலந்து விடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தக்காளி, வெங்காயம் எல்லாமே பாருங்க நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு மிளகு தூளோட காரம் தான் அதிகமா இருக்கணும். இதுல மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்க போறது கிடையாது. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்ப மிளகு தூளையும் கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேங்க. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பெப்பர் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதம் போட்டு நீங்க பரட்டி சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். புலாவ் வெரைட்டிஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா சைடிஷா வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான பன்னீர் பெப்பர் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.